சொல்லலாம். ஒரு 15 வருஷமா டிபியால சிரமப்பட்டார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நாங்கள் அருள் ஜிஹெச், தருமபுரி ஜிஹெச், சேலம், கருவா, ஸ்டான்லி, சென்னை, தாம்பரம் இங்கெல்லாம் போய் கூட என் டிபி தான் கிளியர் பண்ண முடிஞ்சா மட்டும் என் நுரையில் இருக்கிற சளிப்பு சரியாக தீர்வு பண்ண முடியல. ரத்த என்கரேஜ்மெண்ட் கிடையாது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால மாவட்டி சண்முக சார் அவர் அயன் டேப்லெட் ஸ்பைரோலினா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நான் எடுத்துட்டாரு தான். ரத்தம் இல்லாதனால அருள் ஜிஹெச் வந்து ரத்தம் ஏற்றணும், இல்லைன்னா நீ 15 நாள்ல உங்களுக்கு உடம்பு அன்கடிச்சுமா நீ இறந்துருவா அப்படின்னு சொன்னாங்க. ரத்தம் ஏற்றலாம் ஏற்கனவே எனக்கு மென்டல் மாரி சத்தோட ரத்தம் ஏற்றி மென்டல் மாரி ஆயிடுச்சு. அதனால ரத்தம் ஏற்ற முடியாது சார் அப்படின்னு நான் சொல்லிட்டு, இல்லைன்னா நாங்கள் ஆம்புலன்ஸ் தான் அனுப்பிப்போம் அப்படின்னா இல்லை சார் நாங்கள் ரத்தம் ஏற்றலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ நானே ரத்தம் எழுதி கொடுத்துட்டு அருள் ஜிஹெச்சில் நான் வீட்டுக்கு வந்துட்டு அந்த டைம் தான் எங்கள் வீட்டுக்கார் வந்து அனுப்பிட்டு போய் இப்படி தான் திருப்பி எங்கள் வீட்டுக்கார் உடம்பு சரியில்லை. ஏன்னா 2 லாரி இருக்கும், ஒரு ஏக்கரா காட்டை இருக்கும், ஒரு 15 பவுன் அடமானம் வச்சு தான் எனக்கு காப்பாற்றினாங்க. வீடு மட்டும் தான் இருந்துச்சு, பட் உடம்புல இருக்கு ரத்த என்கரேஜ்மெண்ட் கிடையாது. அப்படி இருக்கும்போது மாவட்டி சண்முக சார் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அனுப்பிச்சுல திருப்பி எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்லும்போது தான் மாவட்டி சண்முகம் ஏதோ இயற்கை பொருள்லாம் கொடுக்குறாங்க, வாங்கி கொடுத்து பாருங்க, நான் ஏற்கனவே பேஸ் பொருள் வாங்கி யூஸ் பண்ணேன், சொத்தப்பால் வலிக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன பின்னாடி சரி நானும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார் சார். இவர் சண்முக சார் வந்து என்னமா பிரச்சனை கேட்டால் நான் நல்லா பிரச்சனை சொன்ன உடனே டேப்லெட் கொடுத்தாரு. சார் டாக்டர்ல என்னை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன சார் காப்பாற்ற போறீங்கன்னு நான் கேட்டேன். அப்போதான் இல்லைம்மா நீ 1 மாதம் எடுத்துக்கோ நான் கொடுக்குறேன், நிறைய சரி சார் கொடுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆன்வல் ஸ்பெல்லாம் எடுத்து நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு 1 மாதத்துலேயே நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட். நான் வெயிட்டை எதுவும் தூக்க முடியாது, வாரத்துக்கு ஒரு டைம் தான் குளிக்கணும், தலைக்கு குளிச்ச உடனே இதெல்லாம் பார்த்தீங்களா உடனே ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கணும் அங்கே எனக்கு ஊசி போடுறது அப்படின்னு நபர் நான் நல்லா இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் திருப்பி நல்லா இருக்கிறாங்க சார் எங்கள் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லும் போது தான் திருப்பி நான் 1 மாதம் கொடுத்து சார் அப்படின்னு மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன். தொடர்ந்து 3 மாசமா ஆன்வல் ஸ்பெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு நல்லா என்கரேஜ்மெண்ட் ரத்தம் கொடுத்து அடுத்துக்கு பின்னாடி ரத்த என்கரேஜ்மெண்ட் ஆன உடனே எனக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாச்சு. அப்புறம் கர்ப்பப்பை பிரச்சனை ஆச்சு. எப்படின்னா 3 நாள் எனக்கு பீரியட் ஸ்டாப் ஆயிடும். ஆனால் அயன் டேப்லெட் எடுத்து பின்னாடி பீரியடே ஸ்டாப் ஆகல. இப்போ யாரை கேட்க முடியும், சார் தானே கேட்க முடியும். சார் நான் கேட்டு சார் வந்து என்னன்னா அதுக்கு நான் டேப்லெட் தரமா நீ அப்படின்னாரு. ஒரு 9 மணிக்கு பொறுத்தது ஒரு 4 டேப்லெட் சதாவரி மேக்ஸ் கொடுத்தாரு. நான் சாப்பிட்டேன், ஸ்டாப் ஆச்சு. அப்போதான் நான் இதை நம்பறேன், இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு. தொடர்ந்து நான் எடுத்துக்கிட்டேன். தலைவலி பிரச்சனைக்கு நோடி எடுத்துக்கிட்டேன், கண் எரிச்சலுக்கு ஐசோபோட்கிரில் ஆயில் எடுத்துக்கிட்டேன், நுரையீரல் பிரச்சனைக்கு ஆம்லா எக்ஸ்போக்கர் எடுத்துக்கிட்டேன். ஹார்ட் அட்டாக் பிரச்சனையால 15 நாள் நான் பெட்ல தான் இருந்தேன். அப்போது புரோதான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஹார்ட் அட்டாக் பிரச்சனைக்கு எடுத்துக்கிட்டேன், நுரையீரல் பிரச்சனைக்கு அதை எடுத்துக்கிட்டேன், கிட்னி பிரச்சனைக்கு கிட்னி கேன்சர் எடுத்துக்கிட்டேன், லிவர் பிரச்சனைக்கு லிவர் கேன்சர் எடுத்துக்கிட்டேன், கர்ப்பப்பை பிரச்சனைக்கு யூரின் இன்ஃபெக்ஷன், கிரான்பெரி, சதாவரி மேக்ஸ், அயன் டேப்லெட் எடுத்து, மூட்டு வலி பிரச்சனைக்காக கால்சியம், குளுக்கோசமன், கொலாஜன் பவுடர் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு கியூர் ஆச்சு. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் வெஸ்டேஜ் பொருள். பட்